வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். மார்ச் மாதத்திற்கான பலன்கள். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 11ஆம் வீட்டில் உச்சம் அடைவது மிகப்பெரிய சிறப்பு. அவர் கூட சனி இருக்கார். ஏற்கனவே சனி 11ஆம் வீட்டில் அசகாய சூரன், அப்படி உங்களுக்கு நன்மைகளை தர ஒரு கட்டத்தில் இருக்கார். அவர் கூட சேரும்போது 2 திரிகோணாதிபதிகள், உங்கள் ராசிக்கு அதிபதி 9க்கு அதிபதி 2 பேரும் சேர்ந்து 11ஆம் வீட்டில் இருந்தால் நத்திங் டு பீட் இட். இன்னும் ஒரு படி மேலே சொன்னால், எதிர்பாராத நண்பர்களால் உதவி, நண்பர்களால் ஆதாயம், மூத்தவர்களால் ஆதாயம், கணவன் மனைவிக்குள்ள நல்ல உறவு முறை, திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் பரிபூர்ண வெற்றியை தரும். தொழிலில் கண்டிப்பாக உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அப்ரிசியேஷன் லெட்டராவது வரும். நியாயமாக உங்களுடைய இன்கம் ஒரு 40 to 50% கூடக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு காலகட்டமாக தெரியுது. அதுக்கப்புறம் இந்த தொழிலில் நிறைய நன்மைகள் ஏற்படும். ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். அங்கே யார் இருக்காங்க? ராகு இருக்கார், அதுக்கப்புறம் செவ்வாய் இருக்கார், புதன், எல்லா கிரகமும் அந்த இடத்துல ஒரு கூட்டணி மாதிரி இருக்காங்க. அது ரொம்ப சிறப்பான ஒரு காம்பினேஷன். ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இருக்கிறதால எதிர்பாராத பல நன்மைகள் தொழிலில் இருக்குது. புதுசாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய பிரேக் த்ரூ எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரேக் த்ரூ கண்டிப்பாக உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் எக்ஸல் பண்ணுவாங்க, பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நடக்கக்கூடிய அந்த ஒரு சூழல்கள், அதாவது காற்று நமக்கு சாதகமாக அடிக்கிறதுமா, விண்ட் இஸ் இன் யுவர் ஃபேவர், அப்படி தான் இருக்குது. உங்களுடைய முயற்சி, அப்புறம் அந்த விண்ட் இஸ் இன் யுவர் ஃபேவர்ன்ற ஒரு ஆஸ்பெக்ட்னால தொட்டதெல்லாம் வெற்றி. மிகப்பெரிய சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இப்போ இருக்கீங்க. எதையும் சாதிக்க முடியுமா? முடியும். அது போன்ற ஒரு நன்மையோடு இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஹெல்த்து. சனி உங்கள் ராசியை பார்க்குறேன். சனி உங்கள் ராசியை பார்த்தாருன்னா உடனே பெரிய ஹெல்த் இஷ்யூலாம் வரும்னு நான் சொல்ல. நார்மலாக நம்ம ருட்டீன்ஸில் தப்பு செய்யாமல் இருந்தால் போகிறோம். சரியான நேரத்தில் உணவு, தேவையில்லாத உணவுகளை தவிர்த்தல், அப்புறம் ரொம்ப அலைச்சலை தவிர்க்கணும். இந்த மாதிரி சில விஷயங்களில் பேசிக் கேர் தான் நான் சொல்கிறேன். இந்த பேசிக் கேர் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் மிக சிறப்பு. பெரிய அளவு சந்தோஷங்களை தரக்கூடிய, வெற்றிகளை தரக்கூடிய மாதம். அதோடு மட்டும் இல்லாமல் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம், குழந்தை பிறப்பாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய இனிய நிகழ்வுகளை கொண்ட நல்ல தனவரவையும் தரக்கூடிய சிறப்பான மாதம். சில நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடப்பது உங்கள் நினைவில் நிலைத்து நிற்கும். அது போன்ற நன்மையை தரக்கூடிய நல்ல மாதமாக உங்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.